Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 5வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒரு டாபிக் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து நமக்கு வந்து ஒரு என்ரோல்மெண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த என்ரோல்மெண்ட் டேபிள்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கிரேட் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் கிரேடு எந்த கோர்ஸ் இருக்கு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL இன்டர்வியூ 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து என்ரோல்மெண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ரோல்மெண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, அவங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த கோர்ஸ் ஐடி, அந்த கோர்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க கிரேடு. ஸோ மூணுமே வந்து இந்த டேபிள் இருக்கு. இந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் வந்து எதுல மேக்சிமம் கிரேட் எடுத்திருக்கான், எந்த கோர்ஸ் அடியில் மேக்சிமம் கிரேட் எடுத்திருக்கானோ அதை டிஸ்பிளே பண்ணுங்க. ஆனா ஒரே கஸ்டமருக்கு மல்டிபிள் கோர்ஸ் ஐடி வந்து ஒரே கிரேட்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் கோர்ஸ் ஐடிஸ்ல எது மினிமமா இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதான் வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் ஐடி 2, இது வந்து 1, இது 3. ஸோ 1 2 3 மாற்றுவோம். ஸோ இது 1, இது 2, இது 3. பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் வைஸ் 3 வந்து 75 80 82. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து மேக்ஸிமம் கிரேடில் இருக்கு ஃபார் யூசர் 1 ஆர் ஃபார் ஸ்டூடெண்ட் ஐடி 1 99 தான் மேக்ஸிமம் இருக்கு. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேக்ஸிமமாக இருக்கு, ரெண்டுமே 95ல இருக்கு. மூணாவது 75 80 82. ஸோ இது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ரெண்டு இது. ஸோ கண்டிஷனை திரும்பவும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இது வந்து இங்கே போட்டுறேன். இது வந்து மேக்ஸிமம் கிரேட் நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ மேக்ஸிமம் கிரேட் வந்து 99 95 82. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா ரெண்டு கோர்ஸ் ஐடியுமே 95ல இருக்கு. அப்போ என்ன பண்றது, கடைசி பாயிண்ட் கெட் த லீஸ்ட் கோர்ஸ் ஐடி, அதாவது மினிமம் ஆஃப் கோர்ஸ் ஐடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஐடி 2 3 இருக்கு. அப்போ நம்ம 2 தான் செலக்ட் பண்றோம். 3 வந்து பெருசா இருக்கு இல்லையா, அதனால 2. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஐடி, அவங்களோட கோர்ஸ் ஐடி, அப்புறம் இந்த மேக்ஸிமம் கிரேட் வந்தது. ஸோ 1ல பார்த்தீங்கன்னா 299, ஸோ 299 இருக்கு. 2ல பார்த்தீங்கன்னா 295 இல்லையா, ஸோ 295 இருக்கு. ஸோ அதே தான் 295. மூணாவது பார்த்தீங்கன்னா 382 382. ஸோ கரெக்டாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டெப்பை எடுத்து நான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை கோடை கமெண்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கிரேட் எடுக்கணும் இல்லையா, செலக்ட் ஃப்ரம் என்ரோல்மெண்ட் டேபிள் இல்லையா. என்ரோல்மெண்ட் டேபிளில் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் கிரேட் எடுக்க முடிக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி maximum of grade as max grade. அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோங்கிறதுனால குரூப் பை யூஸ் பண்ண போறோம். குரூப் பை ஸ்டூடெண்ட் ஐடி இது ஒரே இடத்துல கூட கொடுத்துடலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட மேக்ஸிமம் கிரேட் வந்துருச்சு. ஸோ 1க்கு வந்து 99, 2க்கு 95, 3க்கு வந்து 82. 1க்கு வந்து 99, 2க்கு வந்து 95, 3க்கு வந்து 82. பர்ஃபெக்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க மேக்ஸிமம் கிரேட் எடுத்து வந்துட்டோம். இதை வந்து சிடி டேபிளில் போடலாம். வித் மேக்ஸ் கிரேட்ஸ் as
ஸோ இது வந்து என்னோட முதல் டேட்டா செட். இந்த சிடி டேபிளை வந்து இப்போ நான் கீழே ரெஃபர் பண்ண போகிறேன். அது எப்படின்னா ஃப்ரம் என்ரோல்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அதோட ஜாயின் பண்ண போகிறேன். இன்னர் ஜாயின் மேக்ஸிமம் கிரேட்ஸ். ஸோ என்ன ஆகுது, எம் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி தான் ரெண்டு காமனாக இருக்கு இல்லையா. இது சிடி டேபிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிரேட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடியோட கரஸ்பாண்டிங் மேக்ஸிமம் கிரேட் எடுத்திருக்கோம். சோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி லெவலில் தான் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி லெவலில். அதனால எம் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இப்போ ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த கண்டிஷன் என்ன, யூனிக் ஐடென்டிஃபையர் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கிரேட் இல்லையா. ஸோ எம் டாட் மேக்ஸிமம் கிரேட் இதோட மேட்ச் ஆகணும், நம்ம சோர்ஸ் டேபிளோட மேட்ச் ஆகணும், இ டாட் கிரேட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்ரோல்மெண்ட் டேபிளையும் சிடி டேபிளையும் கனெக்ட் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. ரெண்டாவது காலமும் இருக்கு மேக்ஸிமம் கிரேட்ஸ். ஸோ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து வரக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறத பார்ப்போம். செலக்ட் இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. கிரேடு வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இ டாட் கிரேட் வச்சுப்போம், இ டாட் கிரேட் டாட், இது ஒரு கமாவை போட்டுருவோம், கிரேடு அப்புறமா கோர்ஸ் ஐடி, டி டாட் கோர்ஸ் ஐடி. அவுட்புட்டில் ரெண்டாவது தான் இருக்குது கோர்ஸ் ஐடி, அதனால ரெண்டாவது போடலாம், இ டாட் சிஓயூ என்னது யூஆர்எஸ்சி கோர்ஸ் ஐடி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, கிரேட். இப்போ இதை ரன் பண்ணனா ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துடலாம், ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் 1. ஸோ யூசர் 1க்கு வந்து 22 கிரேடு இல்லையா, இது 1க்கு வந்து 20, சாரி யூசர் 1க்கு வந்து 99, யூசர் 2க்கு வந்து ரெண்டு ரெக்கார்ட் இருக்கு 95 95, மூணாவது வந்து 82ல இருக்கு. அப்போ நான் இதை வந்து எப்படி இதை கொண்டு வர்றது, ரெண்டு ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து மினிமம் ஆஃப் அந்த கோர்ஸ் ஐடி வேணும் இல்லையா. எனக்கு வந்து 2 and 3 இருக்கு, அதில் மினிமம் தான் வேணும் எனக்கு. ஸோ மினிமம் ஆஃப் கோர்ஸ் ஐடி ஆஸ் கோர்ஸ் ஐடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் நார்மலாக ஒவ்வொரு காலமாக போட்டு கடைசியில் மினிமம் போட்டிருப்போம், இது நடுவில் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, குரூப் பைக்கு சிம்பிளாக 1 and 3 மொதல் காலமும் மூணாவது காலத்தையும் பேஸ் பண்ணி அக்ரிகேட் பண்ணுங்க, ரெண்டாவது காலம் தான் அக்ரிகேஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது, 2 வந்துருச்சு, 3 காணாமல் போயிடுச்சு இல்லையா. ஏன்னா நம்ம வந்து கோர்ஸ் ஐடியை அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்து எடுத்திருக்கோம். 2 and 3 இருந்துச்சுன்னா சின்னது எதுவோ அதான். ஸோ எனக்கு வந்து மினிமம் ஆஃப் கோர்ஸ் ஐடி வந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அப்படியே இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, கிரேடு 99 95 82. சூப்பர். ஸோ இதில் வந்து மெயின் இதுன்னா நடுவில் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் போடுறோம் அப்படின்னா பிரச்சனை எதுவும் இல்லை, நீங்கள் காலமோட ஆர்டரை வந்து அப்படியே குரூப் ஐயில் போட்டால் போதும். குரூப் ஐ 1,3 கொடுத்துருக்கோம், அப்படி இல்லைன்னா காலம் நேம் இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி, இ டாட் கிரேட் எது டிஸ்பிளே ஆகுதோ அதை கொடுத்தா கூட போதும், ஒர்க் ஆகும். ரைட். ஸோ இது வந்து ஒரு பேசிக் சீக்வல், இது தப்போதும் கிடையாது, எவ்ரி திங் இஸ் குட். ஒரே இது வந்து என்னன்னா கொஞ்சம் இதை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணலாம். இது இங்கே எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு எலகண்டாக ஒரு கோட் எழுதும் போது இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் நார்மல் காலம் இருக்கு இல்லையா. இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கிரேடு வந்து மேக்ஸிமம் கிரேட் இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது இல்லையா, ஸ்டூடெண்ட் ஐடி
மேக்ஸ் ஆஃப் அந்த கிரேட் கொடுத்துருக்கும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி வந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸ் கிரேட் கனெக்ட் பண்ணும்போது ரெக்கார்டு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை, டூப்ளிகேட்ஸ் எதுவும் வரப்போகுது. ஏன்னா ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது அந்த டேபிள். ஒரு யூசருக்கு ஒரு கிரேடுக்கு ஒரு ரெக்கார்டு தான் இருக்க போகுது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம், இதையும் வந்து மின்னு கொடுத்துடலாம். ரைட், அப்போ வந்து கோட் எழுதும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குரூப் பையில் அந்த கிரேடு வேண்டாம். இப்போ ரன் பண்ணா அதே ரிசல்ட் தான் வரும். ஆனால் கோடை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லையா. ஸ்டூடெண்ட் ஐடி 2 அக்ரிகேஷன், அப்புறமா எனக்கு வந்து மற்ற காலம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா. ஸோ நான் இந்த ஃபார்மேட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மின் ஆஃப் இ கிரேட் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, கோடிங் ஸ்டாண்டர்டுக்காக ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு சிடி டேபிள் போட்டு பண்ணக்கூடியது. இந்த சிடி டேபிள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, ஏன்னா ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால தேவையில்லாமல் பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த சிடி டேபிளை அப்படியே எடுத்து அந்த ப்ராக்கெட்டோட எடுத்து அதை வந்து அப்படியே கீழே எடுத்துட்டு வந்து இந்த மேக்ஸிமம் கிரேட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட் ஐடி மேக்ஸிமம் ஆஃப் கிரேட் ஃப்ரம். ஸோ இது வந்து நமக்கு வந்து சிடி டேபிள் அப்படியே தூக்கி விட்டு நம்ம வந்து இங்கே ஒரு சப்கொரி டேபிளாகவே கிரியேட் பண்ணிட்டோம். இதை இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு அதே அவுட்புட் தான் வருது இல்லையா. 1 2 3 கோர்ஸ் ஐடி வந்து 2 2 3 95 99 95 82. இது பெரிய டிஃபரன்ஸ். சிடி டேபிளில் சப்கொரி டேபிளில் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் முடிஞ்சது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு சிம்பிளர் வே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விண்டோஸ் ஃபங்க்ஷன் இல்லையா. இந்த பெஸ்ட் ஃபங்க்ஷன் நிறைய கேசஸ்க்கு வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனாக இருக்கும். சில கேசஸ்க்கு அது வியர்டாக இருக்கலாம், பட் இதை மாதிரி சினாரியோக்கெலாம் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் இஸ் த பெஸ்ட். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் இது ஓகே, நான் இதே எடுத்துப்போம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்போம். ஸோ இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி, இ டாட் கோர்ஸ் ஐடி, இ டாட் கிரேட். ஸோ இதான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் ஒரு ரேங்க் பண்ண போகிறேன். ரோ நம்பர் வச்சு ரோ நம்பர் ஓவர் partition by e dot student id. ஸோ பார்ட்டிஷன் என்ன பண்ணோம், அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் ஓகே as ஆர் நம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் வந்து ஒரு ரோ நம்பரை அசைன் பண்ணோம். எப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து மாறுறாங்களோ அப்போ வந்து ரீசெட் பண்ணிடும் நம்பரை. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி 1க்கு வந்து 2 ரெக்கார்ட் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி உங்களுக்கு வந்து ரோ நம்பர் வந்து ரீசெட் ஆகிட்டு 1 2. இப்போ 2க்கு வந்து 1 2. இப்போ 3க்கு 3 ரெக்கார்ட் இருக்கு. ஸோ 1 2 3. பட் நமக்கு என்ன வேணும்னா அந்த மேக்ஸிமம் கிரேட் இருக்கிறது தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பார்ட்டிஷனுக்கு அப்புறம் ஆர்டர் பை நம்ம வந்து கிரேட் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறோம். டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தோம்னா இப்போ வந்து நம்பர் மாறுது. 99க்கு வந்து 1 வந்துருச்சு, 90 வந்து 2 வந்துருச்சு. இங்கே 95 ரெண்டுமே 95 இருக்கு. அப்போ பிரச்சனை 1 எடுத்தும்போது இது வருதா 2 வருதா 3 வருதான்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். பட் 3 வந்து பிரச்சனை இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ 1 2 3 1 எடுத்துடுறோம், 82 தான். ஸோ ஒரே ரோ நம்பரில் ஸோ ஒரே கிரேடில் மோர் தென் 1 கோர்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா அதையும் வந்து மினிமம் கோர்ஸ் ஐடி இருக்குல்ல, ஸ்மாலர் கோர்ஸ் ஐடி அதான் எடுக்கணும். அப்போது கோர்ஸ் ஐடி அசெண்டிங் ஆர்டர், டிஃபால்ட்டாக அசெண்டிங் தான், கொடுக்க வேண்டாம் தனியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கிரேடு மேக்ஸிமம் கிரேடுக்கு மோர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த கோர்ஸ் ஐடியை வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணிடுறோம். இப்போ வந்து இந்த ரோ நம்பர் இதெல்லாம் ஒன்றா இருக்குதோ அதான் நமக்கு தேவை இல்லையா. ரோ நம்பர் ஒன்றா இருந்துச்சுன்னா கஷ்டம். ஸ்டூடெண்ட் ஐடி 1க்கு 99,
ஸ்டூடெண்ட் ஐடி 2க்கு வந்து 95, ஸ்டூடெண்ட் ஐடி 3க்கு வந்து 82. அந்த 1ங்கிற அந்த ரோ நம்பரை மட்டும் ஃபில்டர் பண்ணால் போதும். இது வந்து ஸ்னோஃப்ளேக்கில் டெராடேட்டா மாதிரி டேட்டாபேஸ் இருந்துச்சு அப்படின்னா குவாலிஃபைங் ஃபங்க்ஷன் QUALIFI குவாலிஃபை 1 கொடுத்தோம்னா இது ஒர்க் ஆயிரும். அந்த விண்டோஸ் ஃபங்க்ஷனோட குவாலிஃபைல யூஸ் பண்ணிடலாம். பட் MySQL வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்றது? இதை வந்து ஒரு CTE டேபிளா வித் ஆல் கிரேட்ஸ் as ஸோ இது வந்து ஒரு CTE டேபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம அந்த கிரேட் அப்படியே எடுத்துட்டு வரோம். செலக்ட் ஃப்ரம் ஆல் கிரேட்ஸ். from all grades unknown column E alias name கொடுக்கணுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா ரெக்கார்டும் வந்துருச்சு. ரோ நம்பர் எடுக்கல, அதை ஃபில்டராக யூஸ் பண்ண போகிறோம். வேர் rnum equal to 1. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹோல் ரெக்கார்ட்லையும் இதெல்லாம் மேக்ஸிமம் இருக்கோ கிரேடு அது வந்துருச்சு. ஒரே கிரேடுக்கு 2 கோர்ஸ் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது ஹேண்டில் பண்ணியிருக்கோம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு என்ன தேவையோ எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் வந்துருச்சு. மெயின் திங் நீங்கள் அதை ரேங்க் யூஸ் பண்ணலாம், டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணலாம், ரோ நம்பர் யூஸ் பண்ணலாம், ஹவர் யூ வாண்ட். இந்த சினாரியோவில் ரோ நம்பர் கைண்ட் ஆஃப் ஈஸி. ஸோ அதனால ரோ நம்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மற்ற விண்டோஸ் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. டென்ஸ் ரேங்க் ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ குவைட் ஃபியூ கோட் பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒரு CTE டேபிளை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த CTE டேபிளை நம்ம மெயின் டேபிளை திரும்ப கனெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணோம். ரெண்டாவது கோர்ஸ் என்ன பண்ணோம்? அந்த CTE டேபிளை வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு எலகன்ட் இஸ் வேணுங்கிறதுக்காக அந்த டாட் கிரேடையும் மினிமம் யூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு, ஒரு யூஸருக்கு ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். அதனால மினிமம் அக்ரிகேஷன் யூஸ் பண்ணும்போது எரர் எதுவும் வரப்போறது இல்லை. மூணாவது வந்து நம்ம வந்து அந்த CTE டேபிளை வந்து அப்படியே சப்கொரியா மாத்திட்டோம். அதே கோடு தான், ஒரே டிஃபரன்ஸ் வந்து CTE வந்து சப்கொரியா வந்துருச்சு. நாலாவது வந்து ஃபேவரட் விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஒரு ரோ நம்பர் வந்து கிரியேட் பண்றோம் பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட் ஐடி. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் அது ரிஃப்ரெஷ் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரே கிரேடுக்கு வந்து மல்டிபிள் கோர்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா ஸ்மாலர் கோர்ஸ் ஐடி எடுக்கணும். அதை வந்து ஆர்டர் பை கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். கொடுத்து சிம்பிளா இந்த ரோ நம்பர் ஈக்குவல் 1 கொடுத்தோம்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கோடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதை கரஸ்பாண்டிங் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட GitHub கோட் பேஸ் இருக்கும். இங்க இருக்கு இல்லையா? ஸோ GitHub லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க கோடை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5வது வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இருக்கு. பண்ணும்போது என்னென்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து CTE டேபிள் டு கெட் த மேக்ஸிமம் கிரேட். அப்புறம் CTE டேபிள் வந்து எனக்கு வந்து சப்கொரி டேபிளாக மாறிடுச்சு. அதே இது CTE டேபிள் வந்து பண்ணும்போது நம்ம வந்து ஒரு எலகன்சிக்காக மினிமம் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு யூசர் ஐடிக்கும் அந்த நம்பர் ரீசெட் ஆகிற மாதிரி, இந்த ரோ நம்பர் போடுறோம் இல்லையா, அது ரீசெட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரே கிரேட்ல மல்டிபிள் கோர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா மினிமம் கோர்ஸ் எடுத்து சொன்னாங்க. ஸோ அந்த ரோ நம்பர் யூஸ் பண்ணும்போது பார்ட்டிஷன் வந்து ஆர்டர் பை கிரேடும் கோர்ஸ் ஐடியும் யூஸ் பண்ணுறோம். கிரேடு வந்து டிசெண்டிங் ஆர்டர், கோர்ஸ் ஐடி வந்து பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி முதல்ல வரக்கூடிய கோர்ஸ் ஐடியை செலக்ட் பண்ணிடணும் அந்த பர்டிகுலர் யூஸருக்கு. ஸோ எல்லா கோடுமே இந்த GitHubல இருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்கு. அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.